அனைவருக்கும் வணக்கம். 196 கண்ணகி நகர் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை சார். எல்லாமே வந்து ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் மோட்டர்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. எங்கேயுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. மாண்டெக்ஸ் ரோடு சார் 9/12/2022 பாதிக்கப்பட்ட அந்த சாலை நயினார்குப்பம் ஒட்டி உள்ள கடற்கரையோரம். எந்த ரோடுங்கம்மா? நயினார்குப்பம் சார், கடலோரத்தில் இருக்கக்கூடிய சாலை. நயினார்குப்பம் ரோடு பேவர் பிளாக் ரோடு போறதுக்கு ப்ரொபோசல் ரெடியா இருக்காமா? மழை முடிஞ்ச உடனே பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா, அதான் ஆர்டிசி சார் நேராக பார்த்து இப்போ எல்லாம் சாங்ஷன் வாங்கிட்டாராம். நாளைக்கு வேலை ஆரம்பிச்சு பண்ணிடுவாங்க. சரிங்க சார். எங்க தொழிற்சேட்டில் வந்து எந்த விதமான குறைகளும் இல்லை. மழை காவலாம் இருந்தாலும் வந்து எங்க எந்த விதமான பாதிப்பு இல்லை. நன்றி. செக்டர் ஒட்டகப்பாளையத்துலலாம் மழைநீர் போன மழையில் இருந்தது. எம்எல்ஏ ஃபண்டில் எங்களுக்கு கொடுத்து இப்போ ட்ரெயின் கட்டி ஃபுல்லாக நல்லா நீட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி விருங்கம்பாக்கம் கால்வாய் வந்துட்டு சீரமைக்கிறதுக்கு 30 கோடி ரூபாயில் அவர் வந்து துவங்கி வைத்தார். அதுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 22ஆம் தேதி அதை வந்து ஆய்வும் செஞ்சார். முதல் தூர்வாரத்துக்கான ஏற்பாடுகள், ஏன்னா 0.148 வட்டத்தில் தான் விருங்கம்பாக்கம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள கால்வாய் வந்து நம்ம 148 வட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது தூர்வாரத்துக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. விஷயங்களும் வந்து தயார் நிலையில் இருக்குது. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட வார்டில் இப்போ தண்ணி எதுவும் நிற்கிறது இல்லை சார், எந்த ப்ராப்ளமும் இல்லை. டீசில்டிங் பீரியாடிக்கலி டீசில்டிங் வருஷம் பண்ணுறாங்களாம்மா? எஸ் சார். இது ஒவ்வொரு மான்சூன் முன்னாடியும் பண்ணிடுறாங்க சார். அதனால ஒன்றும் எங்கேயும் ஸ்டாக்னேஷன் இல்லை சார். இந்த உணவு தயாரிக்கும் கூடங்கள் அது இப்போ உங்களுக்கான உணவு தயாரிக்கும் என்னோட வார்டிலே இருக்கு சார். அங்கேயே இருக்கு. 130 எனக்கு ஜோன் 10ல எந்த குறை ஏதாவது ஒன்று இருந்தாக்கா உடனே சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. மழைநீர் வடிகால்வை கட்டி கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இப்போ ஏற்படாது. அதுக்கு நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 100 HP மோட்டர் கொடுத்துருக்காங்க, 2 டிராக்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அது ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு கத்திப்பற வண்ட போன வாட்டி தண்ணி இருந்தது, அதுக்கு பெரிய அளவிலான காவாக கட்டி கொடுத்துட்டாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ செட்டர் ஹவுஸ் அன்னை வேளாங்கண்ணி காலையில் இப்போ போன விட 100 பேர் தங்கக்கூடிய அளவில் அவங்க பெட்ஷீட்டு பிரெட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் அதிகமான மழை வந்தால் சாப்பாடு தயாரிக்கிறதுக்காக 169 டிவிஷன் வெங்கடாபுரத்தில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் உண்மையாலுமே எல்லா ஆர்டிசி சார், டிசி சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் டு ஆர்டி. நிறைவாக இருக்குங்க. நிறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.